பாடசாலை மாணவி தற்கொலை குறித்து விசேட விசாரணைகள் ஆரம்பம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கொட்டாஞ்சேனை பகுதியில் தற்கொலை செய்து கொண்ட பாடசாலை மாணவி தொடர்பில் தற்போது பரவலாக பேசப்பட்டு வருகிறது. அத்தொடர்பில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை விசேட விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறது. அத்தோடு கொட்டாஞ்சேனை மற்றும் பம்பலப்பட்டி போலீசாரிடமிருந்து விசாரணை அறிக்கையும் கோரப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தலைப்பிட்டிருப்பதை காணலாம். எனவே பாடசாலைகளுக்கு இடம்பெறும் மாணவர் மீதான துன்புறுத்தல்கள் தொடர்பில் தெரியப்படுத்தாமல் பாடசாலையின் நட்பெயரை பாதுகாக்கும் நோக்கத்தில் முறைப்பாட்டாளர்களை பலவீனப்படுத்துவதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றமை சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை அவதானித்திருக்கிறது. அதற்கமைய இவ்வாறான நிலைமைகளை குறைத்துக் கொள்வதற்காக கல்வி அமைச்சின் செயலாளர் சகல கல்வி வலய பணிப்பாளர்களுக்கும் விசேட அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. மாணவர்களுக்கு எதிராக ஏதேனும் ஒரு சம்பவம் பதிவான உடனேயே பாடசாலை அதிபரால் அல்லது பொறுப்பு கூற வேண்டிய அதிபரினால் தரப்பினரால் சிறுவர் அதிகார சபையினுடைய 1929 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு அறிவிக்க வேண்டும் என்பதாக கூறப்படுகிறது. அதே போல இது தொடர்பான மின்னஞ்சல் முகவரியும் இருக்கிறது. எனவே NCPASH சைல்ட் ப்ரொடக்ஷன் gov.lk என்பதாக அந்த செய்திக்கு அந்த இணையதளம் வழங்கப்பட்டிருக்கிறது. விடயங்களை நீங்கள் அறிய தர வேண்டும் என்று கூறப்படுகிறது. எனவே சிறுவர் துஷ்பிரயோகம் அல்லது துன்புறுத்தலுடன் தொடர்புடைய அதிபர் அல்லது ஆசிரியர்கள் சம்பவம் குறித்து வழக்கு விசாரணை நிறைவடையும் வரை மாணவர்களோடு செயற்படுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்க வேண்டும் என்பதாகவும் இங்கே கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. எனவே அதிபர் அல்லது ஆசிரியர்களுக்கு எதிராக ஒழுக்காடு நடவடிக்கை எடுக்கப்படும் சந்தர்ப்பத்தில் மாணவர்கள் மேலும் பாதிக்கப்படாமல் இருப்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும். சிறுவர் அதிகார சபை அல்லது போலீசாரால் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் போது இக்காரணத்துக்காகவும் மாணவர்களை பாடசாலையை விட்டு நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படக்கூடாது என்பதாகவும் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகள் தொடர்பது நாங்கள் காணலாம். இதே போல சம்பந்தப்பட்ட ஆசிரியர் இப்போது கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டிருக்கிறார் என்பதும் இங்கே முக்கியமாக பார்க்க வேண்டிய செய்தியாக இருக்கிறது.